கீதா, கீதா, உள்ளியே என்ன பண்ற? ஒரு சம தண்ணி எடுத்துட்டு வா. இந்த மாமியார் இருக்கே அப்பா, இந்தான போயிட்டு வந்தா ஒரு வேலை, இந்தான போயிட்டு வந்தா ஒரு வேலை, ஒரு தண்ணியை மட்டும் குடிக்க கூடாதான். என்ன அப்படி வேலை வாங்குது இது? சொல்லுங்க கூப்பிட்டீங்களா? என்ன மனம் மணக்குது? நீ வந்ததுதான் அந்த வாசம் வருது. என்ன மனம் அது? ஏட்டி, ஒரு டப்பா பவுட்ரு எடுத்து நீயே மூஞ்சி எல்லாம் அப்பிட்டு வந்துட்டியா? அத்தம் விட்டு மனம் மணக்குதா என்ன? வாங்கி இன்னும் 3 நாள் கூட முழுசா அவளட்டி, அதுக்குள்ள காலி பண்ணிவிடாத, நீ பாட்டுக்கு மணக்குதுன்னுட்டு. ஐயே அத்தை, இது பவுடர் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி, இது பர்ஃப்யூம். பர்ஃப்யூம்னா தெரியுமா உங்களுக்கு? அது என்ன அத்தி பர்ஃப்யூமு? அத்தை சென்ட் பாட்டில் அத்தை, எப்படி புஷ்ஷு புஷ்ஷுன்னு அடிப்பாங்களே காற்று மாதிரி, அதுதான். இருங்க எடுத்துகிட்டு வரேன், வந்து காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் என்ன மணமணக்குது தெரியுமா. இது ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுதுல்ல, ஸ்வெட்டிங்னா உங்களுக்கு தெரியாது, வேர்க்குதுல்ல, அது நம்மளுக்கே நம்ம மேலே சரியான நாத்தடிக்குது. அதனால் இதை போட்டுக்கிட்டோமா. இப்போ நீங்களே எப்படி மணக்குதுன்னு சொன்னீங்க, நீங்களும் போட்டுக்கிடுங்க, உங்களுக்கு தாரேன். என் பையன் சம்பாதிக்கிறதெல்லாம் இவ சென்ட் பாட்டில் வாங்கி கிரீம் வாங்கியுமே கறியாக்கி விடுவாளாட்டுங்குது. ஆனாலும் சரியான மனம் மணக்குது. நாமளும் கொஞ்சம் வாங்கி அடிச்சுக்கிடுவோம். போனா ஆளையே காணும். என்ன புதையில கிதையில நோண்டிட்டு இருக்கிறாளா? டொன்டொனை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா பார்த்தீங்களா எவ்வளோ வாசடிக்குது இந்த சென்ட்டு. நீங்களும் கொஞ்சம் அடிச்சு பாருங்க. அதை என்னத்த ஊற்று நெட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க? அது என்ன ஜூஸா குடிக்கிறதுக்கு? எடுத்து அடிங்க புசு புசுன்னு. அதை அடிக்க தெரிஞ்சா நான் ஏன் இங்கே இருக்கேன்? அதை பேச்சாமட்டிக்கு அவகிட்டயே கேட்டுருவோம். என்னமோ நினச்சிக்கிட்டு போட்டோம். இந்த சென்ட்டு பாட்டெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே அடிக்க தெரியும். சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும்னு. அது கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். என்ன இப்போ அத்தை, என்ன சுடுகாட்டுக்கு போகிறீங்களா? காதில் விழுந்துச்சு. இவளுக்கு என்ன நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் கேட்குது. சும்மா விடக்கூடாது இவ்வளோ. என்னாட்டி என்ன பேசுகிற நீ? நான் எப்போ அப்படி சொன்னேன்? இல்லத்தை, காதில் அப்படி விழுந்துச்சு, அதான் கேட்டேன். கேட்கும். உனக்கு காதியே காணும், இதில் காது கேட்குதான். போடி அங்கிட்டு பா, போய் ஃப்ரிட்ஜில் தண்ணி சில்லுன்னு தான் எடுத்துகிட்டு வா. வாய்க்கு வந்ததில் எதையோ ஒன்று பேச்சுக்கிட்டு விட்டா இவ்வளோ கொண்டு போய் நம்மள குழி நோண்டி போட்டு வந்துடுவா. அப்போ ஏற்பட்ட பொம்பளை இவ. சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்க வேண்டித்தானே. அதை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளேயே என்னத்தான் அப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஏசியில் நல்லா உட்காந்துட்டு குள்ளுன்னு கூலிங் வாட்டராத்தே. சரி இருங்க எடுத்துகிட்டு வரேன். அந்த காய்கறி வாங்கிட்டு வந்ததே எனக்கு தெரியாது, நான் எங்கே போய் எடுத்து வைக்க முடியும்? சரி இருங்க தண்ணி கொண்டு வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த மாமியார் இருக்கு பாரு, இது பாட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பூத்த கண்ணாடி வச்சுட்டா பார்க்க முடியும்? ஏன் எடுத்து வைன்னு சொன்னால் எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் தண்ணி வேணுமா? ஃப்ரிட்ஜ் தண்ணி அப்புறம் நல்ல சில்லுன்னு குடிச்சுட்டு எனக்கு மூக்கில் வருது அப்படின்னு மூக்கை அடைச்சிக்கிட்டு சளி ஒளிவிக்கிட்டு தெரிய வேண்டியது. ஐயோ, இந்த கீதா மாமியார் வேறு வீட்டில் உட்காந்துக்குது. இது தெரியாமல் நான் இந்த நேரத்துக்கு வந்துட்டேன். இது கேள்வியாக கேட்டு கொள்ளு எடுக்கும். வாட்டி, என்ன தனக்கு தானே பேசிட்டு இருக்கிற? உன் தோழியை காணும்னு பார்க்குறியோ? இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வர போய்க்கிறா, இரு வருவா. ஒன்றும் இல்லை. கையில் என்னது? சென்ட்டு பாட்டில் எங்கே கொடுங்க பார்ப்போம். வாவ், என்ன வாசனை, சூப்பர். உன்னை தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அடியே என் செல்லமே, நான் வரது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு பாரு. நான் களைச்சி போய் வருவேன், அவளுக்கு சில்லுன்னு தண்ணி கொடுக்கலாம்னு கொண்டு வந்து நிற்கிற பாரு. நீ தாண்டி என்னுடைய உண்மையான நண்பிடி. அரைச்சி கையெடு. நம்பியும் இல்லை கம்பியும் இல்லை. ஏன் அத்தைக்காரி வேற தண்ணி கேட்டிருக்காடி, நீ வேற கையெடு. இப்போ தான் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே எங்கேயும் சந்தைக்கு போயிட்டு வந்ததான். வந்ததுலேருந்து கத்திட்டே கிடக்கு, என்னன்னு தெரில. கொஞ்சம் தண்ணியை கொடுத்து சாந்தம் பண்ணிட்டு வாரேன் இரு. சி, நீலாம் நம்பியாடி, நீ என்னுடைய தோழியே கிடையாது. பச்சை தண்ணி கூட நீ தாபத்துக்கு தரமாட்டேன். சரி அதை கூட விடு. அந்த சென்ட் பாட்டில் இருக்கு பாரு, அது என்னமா வாசடிக்க தெரியுமா? நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். நீ அதுக்கெல்லாம் காசு கேட்கக்கூடாது. காசு கட்டினாலும் நான் தரமாட்டேன். சரிட்டி எடுத்துகிட்டு போ. ஆனால் இப்போ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடாத. எங்கள் மாமியாக்கார் இல்லாத போது நானே கொண்டாந்து தாரேன். அது ஆல்ரெடி காண்டில் இருக்குது. இன்னும் இதை பார்த்துச்சு சாமி ஆடிடும். இரு, நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வாரேன். அத்தை இந்தாங்க குடிங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி. வாய் அப்படி வச்சுட்டு குடிக்காதீங்க அத்தை, கீழே ஊற்றிடும். அப்புறமா மூடியை கழட்டிட்டு குடிங்க. எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ. போய் அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கேனாலும் போ. சரி அத்தை, உங்கள் பேச்சை நான் என்னைக்கு தட்டியிருக்கேன்? நான் எடுத்து வச்சுட்டே போகிறேன். ஆமாம், அந்த நெட்டக்காளி வந்துட்டால, இனிமேல் ஊர் சுத்த போவாளுங்க. எந்தாலையும் போய் தொலையட்டும். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்ம பேச்சவாவை கேட்க போகிறாளா? நம்ம இருந்தாலும் இருக்க போகிறதில்ல. நாம் ஏன் சொல்லிட்டு கிடப்பானே? ஆமத்தே, நீங்கள் சொன்னாலும் நான் இப்போ கேட்டுக்கிட மாட்டேன். ஏன்னா நான் இப்போ வெளியில் போகிற டைம் ஆயிட்டு. இவ என்ன, நான் மனசில் நினைக்கிறது எல்லாமே வெளியில் பேசிகிட்டு இருக்கிறா. எதுனா மிஷினு கேமரா வச்சுட்டாளா? ஏத்தே, இப்போ தக்காளிலாம் ரேட்டு ஏறி போயிட்டான். அதனால தான் 4 தக்காளி வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை கடைக்காரனுக்கு தெரியாமல் அசாமல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? என்ன ஒன்றை மாதிரி நினச்சியா?
அம்பட்டும் காய்ச்சி கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். சும்மா விளையாண்டேன். இந்த கீத்தாலும் லேசுப்பட்ட ஆள் கிடையாதம்மா. அங்கே மாமியாரை என்ன வாடுறா.